வணக்கம் and welcome to happy life. இன்னைக்கு நம்ம crochet face mask எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இதுக்கு வந்து நான் Karen crochet yarn தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா 4. அப்புறம் இது வந்து 60% cotton, 40% acrylic. ஸோ இதை வச்சு நம்ம இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். இதுக்கு நீடல் வந்து 5 mm crochet hook எடுத்திருக்கேன். இப்போ நம்ம செய்ய ஆரம்பிச்சிருப்போம். பேசிக் ஃபவுண்டேஷன் நாட் போடணும். இந்த பேசிக் நாட் செயின் எப்படி பண்ணுறதுலாம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்துருக்கேன், அதோட லிங்க்கை நீங்கள் அங்கேயும் போய் வீடியோஸ் பார்க்கலாம். 33 செயின்ஸ் போட போகிறோம். 2 3 4 5 6 7 இதே மாதிரி 33 செயின்ஸ் வரைக்கும் போடுங்க. நெக்ஸ்ட் நம்ம எப்படி பண்ணணும்னு பார்ப்போம். இப்போ பார்த்திங்கன்னா நான் 33 செயின்ஸ் போட்டாச்சு. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ரோ ஒர்க் பண்ணுவோம். crochet ஹூக்லேருந்து செகண்ட் செயின்லேருந்து ஒர்க் பண்ணணும். crochet ஹூக்லேருந்து பார்த்திங்கன்னா இதுதான் ஃபர்ஸ்ட் செயின், இது செகண்ட் செயின். செகண்ட் செயினில் ஸ்லிப் ஸ்டிச் போடணும். அதுக்கு ஹூக்கு இன்சர்ட் பண்ணி யானை ரேப் ஓவர் பண்ணி வெளியே வந்து அகெயின் அந்த லூப்லேருந்தும் வெளியில் வரணும். இதுதான் ஸ்லிப் ஸ்டிச். தேர்ட் செயின்லேயும் ஸ்லிப் ஸ்டிச் போட போகிறோம். பார்த்திங்கன்னா 2 செயினில் ஸ்லிப் ஸ்டிச் போட்டாச்சு. இப்போ அடுத்து இருக்கிற 4 செயினில் சிங்கிள் crochet போடணும். அதுக்கு ஹூக்கை இன்சர்ட் பண்ணி யானை ரேப் ஓவர் பண்ணி வெளியே கொண்டு வரணும். இப்போ 2 லூப் ஆஃப் செயின் இருக்குது. அகெயின் ரேப் ஓவர் பண்ணி இந்த 2 லூப்பில் இருந்தும் வெளியில் வரணும். இதுதான் சிங்கிள் crochet. இப்போ நெக்ஸ்ட்டு 3 செயின்ஸ்லையும் இதே மாதிரி சிங்கிள் crochet போட போகிறோம். 2 3 and 4. நெக்ஸ்ட் இருக்கிற 20 செயின்ஸில் ஹாஃப் டபுள் crochet பண்ண போகிறோம். அதுக்கு ஹூக்கை வந்து செயின்குள்ளே இன்சர்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி யானை ரேப் ஓவர் பண்ணிவிடுங்க. ஹூக்கை இன்சர்ட் பண்ணி அகெயின் ரேப் ஓவர் பண்ணி வெளியில் வரணும். 3 லூப்ஸ் ஆஃப் செயின்ஸ் இருக்குது. யானை ரேப் ஓவர் பண்ணி இந்த 3 லூப்பில் இருந்தும் அட் அ டைம் வெளியில் வரணும். இதுதான் ஹாஃப் டபுள் crochet. இதே மாதிரி நம்ம டோட்டலி 20 செயின்ஸ் பண்ண போகிறோம். நான் பார்த்தா 20 செயின்ஸில் ஹாஃப் டபுள் crochet ஒர்க் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ பேலன்ஸ் வந்து 6 செயின் இருக்குது. ஸோ இதில் வந்து இப்போ நெக்ஸ்ட்டு 4 செயினில் சிங்கிள் crochet பண்ண போகிறோம். 1 2 3 4. கடைசியாக இருக்க 2 செயினில் ஸ்லிப் ஸ்டிச் போட போகிறோம். நம்மளோட ஃபர்ஸ்ட் ரோ கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இதே மாதிரி தான் நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் ரோ போகிறதுக்கு முன்னாடி ஒரு செயின் போட்டுக்கோங்க. ஸோ இப்போ என்ன பண்ணோமோ அதே தான் ரிப்பீட் பண்ண போகிறோம் நம்ம. ஆனால் வந்து ஒரு செயினில் பண்ணாமல் இந்த செயினோட பேக் லூப்பில் மட்டும் பண்ண போகிறோம். பார்த்திங்கன்னா இதுதான் செயின். இந்த செயினில் இருக்க ஃப்ரண்ட்டில் பண்ணாமல் இந்த பேக் லூப்பில் மட்டும் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் செயினில் பேக் லூப்பில் மட்டும் ஸ்லிப் ஸ்டிச் போடணும். again one slip stitch next chain. இப்போ next 4 செயினில் சிங்கிள் crochet ஒர்க் பண்ண போகிறோம். நம்ம பேசிக் ஃபவுண்டேஷன் ஃபர்ஸ்ட் ரோவில் என்ன பண்ணோமோ அதே தான் ரிப்பீட் பண்ண போகிறோம். பட் பேக் லூப்பில் மட்டும் ஒர்க் பண்ண போகிறோம்.
நான் ஜஸ்ட் இந்த ரோ மட்டும் காட்டுறேன். அதுக்கப்புறம் எவ்வளோ ஹைட் இன்க்ரீஸ் பண்ணணும்னு சொல்லிடுறேன். ஸோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி அதை ஆல்ட்ரு பண்ணிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் 20 செயினில் ஹாஃப் டபுள் crochet. செயின்ஸில் ஹாஃப் டபுள் crochet போட்டாச்சு. அடுத்து இருக்க 4 செயினில் சிங்கிள் crochet. Two, 4. இப்போ கடைசி இருக்க 2 செயினில் ஸ்லிப் ஸ்டிச் போட்டுடலாம். இதே மாதிரி நெக்ஸ்ட் ரோ போகிறதுக்கு முன்னாடி ஒரு செயின் போட்டு நெக்ஸ்ட் ரோ போட்டு இதே பேட்டர்ன் ரிப்பீட் பண்ணணும் நம்ம. இப்போ இது பார்த்திங்கன்னா சென்டரில் ஹாஃப் டபுள் crochet செய்கிறோம் இல்லையா, அந்த பார்ட் வந்து 5 inch வர வரைக்கும் நம்ம இதை ரிப்பீட் பண்ணிக்கிட்டு இருக்கணும். ஒரு ரோ முடிஞ்ச உடனே செயின் 1 போட்டு நெக்ஸ்ட் ரோ இதே பேட்டர்னை ரிப்பீட் பண்ணணும். இப்போ பார்த்திங்கன்னா நான் 5 inch வர வரைக்கும் இதை செஞ்சுட்டேன். செக் பண்ணி பார்க்கலாம். என்னோடய ஹைட் வந்து 5 inch வந்துடுச்சு. அதே மாதிரி இதோட லென்த் பார்த்திங்கன்னா 7 inch வரைக்கும் இருக்கணும். ஏன்னா நீங்கள் டிஃப்ரெண்ட் யான் இல்லாட்டி டிஃப்ரெண்ட் சைஸ் யூஸ் பண்ணிங்கன்னா இது டிஃபர் ஆகும். ஃபஸ்ட் ரோ செஞ்சுட்டு இந்த மாதிரி 7 inch வர வரைக்கும் செக் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா ரொம்ப பெருசாக இருக்கும். இப்போ நம்ம ஃபைனல் ரோ முடிச்சிடலாம். ஆஸ் யூஷுவல் ஒரு செயின் போட்டுட்டு ஃபஸ்ட் 2 ரோலையும் ஃபஸ்ட் 2 செயினில் ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் 4 செயினில் சிங்கிள் crochet. Three, 4. அடுத்து இருக்க 9 செயின்ஸில் ஹாஃப் டபுள் crochet பண்ணிடுவோம். 9 செயின்ஸில் ஹாஃப் டபுள் crochet பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ண பார்க்கலாம். ஸோ நான் 9 ஹாஃப் டபுள் crochet பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட் இருக்க 2 செயின்லையும் ஹாஃப் டபுள் crochet டுகெதர் பண்ண போகிறேன். அந்த ஸ்டெப் எப்படி பண்ணணும்னு பார்க்கலாம். இந்த 2 செயினையும் நம்ம சேர்த்து பண்ண போகிறோம். யானை ரேப் ஓவர் பண்ணி நெக்ஸ்ட் செயினில் உள்ளே போயிட்டு அகெயின் யானை ரேப் ஓவர் பண்ணி வெளியே வந்திங்கன்னா 3 லூப்ஸ் ஆஃப் செயின் இருக்குது. யானை ரேப் ஓவர் பண்ணி நெக்ஸ்ட்டு செயினில் உள்ளே போயிட்டு ரேப் ஓவர் பண்ணி வெளியில் வந்திங்கன்னா 5 லூப்ஸ் ஆஃப் செயின் இருக்கும். இப்போ யானை ரேப் ஓவர் பண்ணி இந்த 5 லூப்ஸ் ஆஃப் செயின்லேருந்து அட் அ டைம் வெளியே வர போகிறோம். இதுதான் ஹாஃப் டபுள் crochet டுகெதர். அதாவது 2 செயினோட ஹாஃப் டபுள் crochetஐ ஒரு ஸ்டிச்சாக பண்ணிட்டோம். இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் 9 செயின்ஸில் ஹாஃப் டபுள் crochet போட்டுகிட்டே வாங்க. நெக்ஸ்ட் இருக்க 4 செயினில் சிங்கிள் crochet. Two, 3, 4. கடைசி 2 செயினில் ஸ்லிப் ஸ்டிச். மாஸ்கோட மெயின் பார்ட் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. த ஃப்ரண்ட் சைட். இப்போ இந்த யானை கட் பண்ணிவிட்டு ஹூக்கை புல்லோவர் பண்ணி டைட்டன் பண்ணுவோம்.
இந்த yarnலாம் எப்படி ஃபினிஷ் பண்ணணும்ன்றது என்னோட செப்பரேட் வீடியோஸை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. இப்போ ஃப்ரெஷ்ஷாக இன்னொரு yarn எடுத்து நாட் போட்டு இந்த மாதிரி 40 செயின்ஸ் போட்டுக்கோங்க ஹியர் லூப்காக. இதில் இதே மாதிரி எல்லா செயின்லேயும் ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டு வரணும். செயின்ஸ் போட்டுட்டு அதுக்கப்புறமா செகண்ட் செயின்லேருந்து ஸ்லிப் ஸ்டிச் போட்டு வாங்க. இந்த மாதிரி பார்த்திங்கன்னா நான் என்னோட எல்லா செயின்லேயும் ஸ்லிப் ஸ்டிச் போட்டாச்சு. இப்போ இதை வந்து நம்ம மாஸ்கோட அட்டாச் பண்ணிடுவோம். மாஸ்கோட பேக் சைடு இது வந்து ஃப்ரண்ட் சைடு. ஸோ பேக் சைடு எடுத்துக்கோங்க. இப்போ yarn வந்து ஹியர் லூப்பில் இருக்குது. இதை வந்து இந்த மாஸ்கோட எண்டில் உள்ளே இன்சர்ட் பண்ணிவிட்டு நம்ம இருக்கிற செயினை வந்து ஸ்லிப் ஸ்டிச் மாதிரி பண்ண போகிறோம். yarn ரேப் ஓவர் பண்ணி இந்த மாஸ்கில் இருந்தும் ஹியர் லூப்பில் இருந்தும் அப்படியே வெளியில் வந்துடணும். ஸோ இந்த மாஸ்க் வந்து ஹியர் லூப்போடு அட்டாச் ஆகிடுச்சு. இப்போ அடுத்து வந்து இருக்கிற எல்லா செயின்லேயும் இந்த மாதிரி ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டு வர போகிறோம். கீழே இருக்கிற இந்த ரோ ஃபுல்லாக இதே மாதிரி ஸ்லிப் ஸ்டிச் போட்டுகிட்டே வர போகிறோம். ஃபினிஷிங் மாதிரி இதில் இருக்க ஒவ்வொரு செயினுலேயும் இன்சர்ட் பண்ணி ஸ்லிப் ஸ்டிச், சிம்பிளாக ஸ்லிப் ஸ்டிச் மட்டும் போட்டு வர போகிறோம். அப்படியே இந்த ரோ ஃபுல்லாக கண்டினியூ பண்ணுங்கள். பார்த்திங்கன்னா நான் அந்த ரோவோட எண்டில் வந்துட்டேன். கடைசி செயின் வரைக்கும் இந்த மாதிரி ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டு இந்த எண்டு வந்த உடனே இப்போ வந்து நம்ம முடிச்சாச்சு இந்த பக்கம். இப்போ இந்த சைடோட ஹியர் லூப்காக 40 செயின்ஸ் ஃப்ரெஷ்ஷாக போட போகிறோம். அப்படியே இதே மாதிரி 40 செயின்ஸ் போட்டுக்கோங்க, இந்த ஸ்டார்டிங்லேருந்து கவுண்ட் பண்ணி. இப்போ 40 செயின்ஸ் வந்தாச்சு. அகெயின் இதே மாதிரி எவ்ரி செயினில் ஸ்லிப் ஸ்டிச் போட்டுகிட்டே போக போகிறோம். ஸ்லிப் ஸ்டிச் போட்டுகிட்டே நம்ம போகும்போது பேக் டு மாஸ்க் நம்ம எங்கே ஃபினிஷ் பண்ணுமோ அந்த பொசிஷனுக்கு போயிடுவோம். ஸோ இதே மாதிரி எண்ட் ஆஃப் தி இயர் லூப் வரைக்கும் ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டு வந்துடுங்க. ஸோ நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இப்போ அகெயின் நம்ம இந்த மாஸ்கோட இந்த சைடில் ஸ்லிப் ஸ்டிச் போட்டுகிட்டே மேலே போக போகிறோம். ஓவரால் மாஸ்கை சுற்றி ஒரு ஃபினிஷிங் லைன் மாதிரி நம்ம ஃபுல்லாக ரொட்டேஷனில் வர போகிறோம். இந்த சைடு எண்டு வரைக்கும் இதே மாதிரி பண்ணிட்டு வாங்க. ஸோ என்னோடய எண்டுக்கு வந்துட்டேன் நான். இப்போ வந்து நம்ம லாஸ்ட் ஸ்டிச் போடும்போது நம்ம இந்த இயர் லூப்பை எடுத்துகிட்டு வந்து இங்கே அட்டாச் பண்ண போகிறோம். அதை ஸ்ட்ரைட்டன் பண்ணிக்கோங்க. ஸ்ட்ரைட்டன் பண்ணிவிட்டு இப்போ மாஸ்குள்ளே இன்சர்ட் பண்ணிவிட்டு அடியில் ஹியர் லூப் வச்சு அதையும் இந்த எண்ட் ஆஃப் ஹியர் லூப் வச்சுட்டு இப்போ yarn வந்து ரேப் ஓவர் பண்ணி வெளியில் வந்துடணும். இந்த லூப்பில் இருந்தும் வெளியில் வந்துடணும். இப்போ இன்னொரு வாட்டி அதே மாதிரி நம்ம அட்டாச் பண்ணிடலாம். ஸோ ஸ்ட்ராங்காக இருக்கும். அது மாஸ்குள்ளே போயிட்டு இன்சர்ட் பண்ணிவிடுங்க பக்கத்தில் இருக்க செயினில். இப்போ இந்த ஹியர் லூப்லேயும் இன்னொரு வாட்டி இன்சர்ட் பண்ணி yarn ரேப் ஓவர் பண்ணி வெளியில் எடுத்துகிட்டு வந்துடுங்க. ஸ்லிப் ஸ்டிச் எல்லாத்துலேருந்து வெளியில் வந்தோடனே ஸ்லிப் ஸ்டிச் போட்டாச்சு. ஸோ இந்த இயர் லூப் சீல் ஆகிடுச்சு. இப்போ அதே மாதிரி இந்த மேலே இருக்க டாப் லேயர் ஃபுல்லாக ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டு வர போகிறோம். போட்டுட்டு வந்து அந்த எண்ட் ஆஃப் இயர் லூப்பும் நம்ம அதே மாதிரி அட்டாச் பண்ண போகிறோம். இது 60% காட்டன் yarnன்றதுனால நல்லா ஃப்ளெக்சிபிளாக நல்லா இருக்குது இந்த yarn வந்து. ஸோ நீங்கள் 100% yarn கிடைச்சாலும் அது நல்லாயிருக்கும். ஸோ இந்த எண்ட் ஃபுல்லாக நான் ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டு வந்துட்டேன். இப்போ அதே மாதிரி இந்த இயர் லூப்பையும் நம்ம இந்த மாதிரி அட்டாச் பண்ண போகிறோம். இங்கே
இன்சர்ட் பண்ணிவிட்டேன். யானை ரேப் ஓவர் பண்ணி ரெண்டுத்துல இருந்தும் வெளியில் வந்துட்டு அகெயின் இந்த லூப்பில் இருந்தும் வெளியில் வர போகிறோம். இப்போ இன்னொரு சீல் பண்ணிவிடுவோம். அகெயின் யானை இன்சர்ட் பண்ணிவிட்டு யானை ரேப் ஓவர் பண்ணி வெளியில் வந்து இந்த லூப்பில் இருந்தும் வெளியில் வந்துடுங்க. ஹியர் லூப் வந்து அட்டாச் ஆகிடுச்சு. இப்போ இந்த சைட்லேயும் நம்ம ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டு வர போகிறோம். இந்த சைட் பண்ணிட்டோன்னா நம்மளோட ஸ்லிப் ஸ்டிச் வந்து ஃபுல்லாக ஃபினிஷ் ஆகிடும். இப்போ எண்டுக்கு வந்தாச்சு. இந்த இயர் லூப் வந்து ஒரு வாட்டி தான் அட்டாச் பண்ணியிருந்தோம் நம்ம முந்தி. அதனால் இப்போ இன்னொரு வாட்டி இதை வந்து ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டோன்னா இதில் வந்து கம்ப்ளீட் ஆகிடும். இப்போ இந்த ஹியர் லூப்போடு சேர்த்து ஒரு வாட்டி ஃபைனல் ஸ்லிப் ஸ்டிச் போட்டுருங்க. அவ்வளோதான், இது ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இந்த எக்ஸ்ட்ரா த்ரெட்லாம் எப்படி நம்ம இன்சர்ட் பண்ணணுன்னு என்னோடய செப்பரேட் வீடியோஸை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் அங்கே பார்த்து ஃபினிஷ் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளோட க்ராஷெட் மாஸ்க் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ இந்த மாஸ்க்குக்கு ஒரு ஃபேப்ரிக், ஒரு காட்டன் ஃபேப்ரிக் வச்சு நம்ம உள்ளே ஸ்டிச் பண்ணிட்டோன்னா ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடும். நான் வந்து ஒரு 6.5 இன்ச்சுக்கு 6 இன்ச் அந்த மாதிரி ஒரு சின்ன காட்டன் கிளாத் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதை வந்து நம்ம ஹேண்ட் ஸ்டிச் கூட பண்ணலாம், இல்லை மிஷின் ஸ்டிச் பண்ணனாலும் பண்ணலாம். இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு 4 கார்னர்ஸும் இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி வச்சு ஸ்டிச் பண்ண போகிறோம். இதில் ஸோ இந்த மாதிரி நீங்கள் கையிலையும் ஸ்டிச் பண்ணுறதுனாலும் பண்ணலாம், இல்லை மிஷின்லேயும் ஒரு வாட்டி மிஷினில் ஸ்டிச் பண்ணி எடுத்துடலாம். என்னோடய மாஸ்க் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இன்னர் லேயரில் ஃபேப்ரிக், காட்டன் ஃபேப்ரிக், வெளியிலே வந்து க்ராஷெட் யான். நல்லா இந்த ஹேர் லூப்லாம் வந்து ரொம்ப சாஃப்டாக, நல்லா ஃப்ளெக்சிபிளாக, எலாஸ்டிக்காக இருக்குது. ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாப்பி லைஃப்.